குடியிருந்து வருகிறீர்கள். சுமார் 30-40 வருஷமாக குடியிருக்கிறீர்கள். இங்கே சாலை வரி மற்றும் அரசு செலுத்த வேண்டிய அனைத்து வரிகளும் கட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் வேலூர் மாவட்டம் பேரளம்பட்டு நகரத்தில் இந்த ஏரிக்குட்டி பகுதி மக்கள் மட்டும் வெறும் தேர்தலுக்கு ஓட்டு போடும் ஒரு கூட்டமாக மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. 30-40 வருஷத்துக்கு மேல் குடியிருந்தோம். நாம் இந்த இடத்துக்கான உரிமையாளர் என்பது இல்லாதது போல் வாங்கலாம் விற்கலாம் என்ற எந்த உரிமையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சற்றே சிந்தித்து பாருங்கள். இந்த அளவுக்கு கட்டடங்களை கஷ்டப்பட்டு கட்டி மசூதிகளை கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் எதிர்காலத்தில் நீங்கள் உரிமை இல்லாமல் இந்த இடத்தில் ஆக்கிரமித்து இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற ஒரு உத்தரவு மூலம் காலி செய்யப்பட்டால் ஒரு நிலைமையை யோசித்து பாருங்கள். ஏதோ ஒரு ஒட்டக்கடிதாசியை வைத்துக் கொண்டு இது வக்ஃபு சொத்து என்ற ஒரு பொருளியை வைத்துக் கொண்டு காலங்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களுடைய தனியார் இடமான தனியார் மூலமாக வாங்கப்பட்ட இந்த இடத்தை பதிவு செய்ய முடியாமல் பட்டா தர முடியாமல் அலைக்கலை கற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே மொகலா ஜமாத்தார்களும் பெரியோர்களும் ஒன்று கூடி இந்த தேர்தலுக்குள்ளாவது நமக்கு சரியான உரிமை வேண்டும், இந்த இடத்திற்கான வாழ் உரிமை நமக்கு வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொடர் போராட்டங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் கட்டமாக ஸ்டேட் பேங்க் எதிரில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தினோம். அதன் மூலம் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இந்த பகுதி மக்களின் வாழ்வாதார பிரச்சனையை திரும்பி பார்க்க வேண்டும். தற்போது எத்தனையோ அதிகாரிகள் வாக்குறுதி கொடுத்தோம், அதை நிறைவேற்றாமல் போன காரணத்தால் இப்போது வரும் அதிகாரிகள் கொடுக்கும் வாக்குறுதியை நம்பி அமைதியாக இருந்து வருகின்ற தேர்தலிலும் ஓட்டு போடும் நாட்டு மந்தையாக ஓட்டு போட்டுவிட்டு ஏமாந்து அமர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக அடுத்த கட்ட போராட்டமாக அடுத்தடுத்து நாம் போராட்டங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஜனநாயக ரீதியாக இந்த நாட்டில் நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமை மூலமாக அகிம்சையாக நம்ம போராட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு கட்டமாக அனைத்து வீடுகளிலும் கருப்பு கொடி கட்டி நமது எதிர்ப்பை தெரிவிக்க சொன்னோம். அனைத்து வீடுகளிலும் உங்கள் கருப்பு கொடியை கட்டி உங்கள் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதன் அடுத்த கட்டமாக வருகின்ற 20ஆம் தேதி பெரியோர்கள் அறிவிக்கும் பட்சத்தில் உங்களுடைய ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டுகளை எடுத்துக்கொண்டு நாம் தாலுகா ஆபீஸில் வாத வழியே இல்லாத எங்களுக்கு இவையெல்லாம் எதற்கு என்ற காரணத்தோடு எங்கள் உரிமையை கேட்டு அதை நாங்கள் சரண்டர் செய்யும்